அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம் நாடு நம் கையில் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காந்தி கண்ணாடி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காந்தி கண்ணாடி படத்தை தமிழ்நாட்டு மக்கள் கைவிடக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். அதுக்கு காரணம் சொல்கிறேன். இதில் நடிக்கிறது அஜித்தோ, சூர்யாவோ, ரஜினியோ, கமலோ, விஜயோ இவங்கெல்லாம் யாரும் இல்லை. ஒரு சாதாரண சின்னத்திரை காமெடி ஆக்டர் கேபி பாலா அவர்கள் நடிச்சுக்கிறாரு. அதனால் அவருக்கோசரமே இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் கொண்டு போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் செய்கிற உதவி உங்களுக்கு தெரியும். அவர் பல பேர் மாதிரி பல கோடி சம்பாரித்து சுயநலத்துக்காக உதவி பண்ணல. அவர் சம்பாதிக்கிறது பல ஆயிரம் மட்டுமே. பல ஆயிரத்தும் பிறருக்கு கொடுத்து மகிழ்கிறார். அதனால் இவர் படத்தை தமிழ்நாடு மக்கள் கைவிடக்கூடாது. ஏற்கனவே இப்படி ஒரு இருந்தார், கருப்பை தங்கன்னு சொல்லுவாங்க, கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள். அவர் செஞ்ச உதவிகள் எல்லாம் அவர் நல்லா இருக்க காலத்தில் யாருமே வெளியில் சொல்லாமல் அவரை நெகட்டிவாக எப்படி பரப்பணுமோ அப்படி பரப்பி அவர் உடல்நல குன்றிய காலத்தில் சொல்லி அவர் பெருமையை பேசினாங்க. ஒரு கருப்பு தங்கத்தை விட்டுட்டுமேன்னு இப்போ ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி தான் கேபி பாலாவும். இவர் படத்தை எப்படி ஒரு பெரிய ஆக்டர் படத்தை கொண்டாடுறோமோ அதே மாதிரி இவர் படத்தை கொண்டாடணும்ட்டு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி உதவி பண்ணுற பார்த்திங்கன்னா சில பேர் இருக்காங்க. அது இந்த காலத்தில் விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஆள் இருக்காங்க. இப்போ நடிகர்களே பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கள், லாரன்ஸ் அவர்கள், விஜய் ஆண்டனி அவர்கள், அடுத்து கேபி பாலா அவர்கள், இந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்களை ஏற்கனவே விஜயகாந்த் அடிச்சிங்க, அடுத்து சூர்யாவை அடிச்சிங்க, இப்போ இவர் இருக்கார். இவரைனாச்சு தயவு செய்து வளர விடுங்க. அவங்களாம் வளர்ந்த நடிகர், எவ்வளோ அடித்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் இவர் இப்போ தான் வளர போகிற நடிகர். அதனால் மக்கள் அனைவரும் எந்த ரிவ்யூ கொடுத்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக நெகட்டிவாக எது கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் கருத்தை தேட்டரில் போய் பார்த்து அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அவர் மென்மேலும் வளரணும். ஏன்னா நமக்காக அவர் உதவி பண்ணுறாரு. நம்மளோட ஆசீர்வாதம் அவருக்கு எப்போ இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவுக்கு ஆதரவு தந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.